வணக்கம். இது பரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விடுவிக்குமாறு நோர்வேயில் முன்னாள் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் எரிக் சொல்ஹெய்ம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். தான் இலங்கையிலும் தென் ஆசியாவிலும் உலகம் முழுவதும் உள்ள தலைவருடன் இணைந்து இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுவிக்குமாறு கூறுவதாகவும் எரிக் சொல்ஹெய்ம் குறிப்பிட்டுள்ளார். அவருடைய கைது அவர் உடல்நலம் பாதிக்கக்கூடும் என்பதில் தாங்கள் அனைவரும் கவலைப்படுகின்றோம் எனவும் 2022ஆம் ஆண்டு இலங்கை பொருளாதார அரசியல் ரீதியாக மிக கடுமையான நெருக்கடியில் சிக்கிய போது நாட்டை காப்பாற்ற முன்வந்தவர் ரணில் தான் எனவும் எரிக் சொல்ஹெய்ம் குறிப்பிட்டுள்ளார். ரணில் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எந்த அடிப்படையும் அற்றவையாகும். அவை உண்மை என கூட கருதினாலும் ஐரோப்பாவில் அவை குற்றமாக கூடாது ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் கருதப்படாது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை அரசாங்கத்தினுடைய ஊழல் எதிர்ப்பு முயற்சிக்கு தான் முழுமையாக ஆதரவு அளிப்பதாகவும், ஆனால் தயவு செய்து உண்மையான பிரச்சனையில் கவனம் செலுத்துங்கள் எனவும் எரிக் சொல்ஹெய்ம் குறிப்பிட்டிருப்பதாக அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க, ரணிலினுடைய விளக்கமறியல் குறித்த நிலையில் சகல எதிர்க்கட்சிகளுடன் ஒன்றிணைப்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதியினுடைய கைது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தவில்லையா? இதன் மூலம் சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைகிறீர்கள் என்று நாமல் ராஜபக்சவிடம் கேள்வி எழுப்பிய நிலையில், தாங்கள் ஒன்று சேரும், யாரும் சிறை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது ஜேவிபி நிலைப்பாடாகும் எனவும், அவர்கள் ஒன்று சேர்வதற்கு தான் போராட வேண்டும், அவர்கள் ஒன்று சேருவதற்கு தீ வைக்க வேண்டும், எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தற்போது செயற்படுவது தங்கள் கட்சிக்கு சுயநலத்துக்காக அல்ல எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். மாறாக நாட்டு மக்களின் பாதுகாப்பு மற்றும் ஜனநாயகத்தை உறுதிப்படுவதற்கு அரசியல் நிறைந்த நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை என சொல்வது போல நண்பர் யார் எதிரி யார் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். 2005ஆம் ஆண்டில் ஜேவிபியின் நண்பர்கள், 2015 ரணில் ஜேவிபியின் நண்பர், 2022 நாம் ரணிலின் நண்பர், 2025 ரணில் ஜேவிபிக்கு எதிரியாக இருக்கின்றார். மக்களே யார் நண்பர் யார் பகைவர் என குழப்பத்தில் இருக்கின்றார்கள் எனவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருப்பதாக அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய விளக்கமறியல் குறித்து பல்வேறுபட்ட விளக்க காணொலிகளையும் இலங்கை அரசாங்கத்தின் தகவல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த விளக்கங்கள் ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் பல்வேறு கோணங்களில் இருந்து வழங்கப்பட்டுள்ளது. இதில் சமூகவியல் விளக்கத்தை கல்வி பல்கலைக்கழகத்தினுடைய மக்கள் தொடர்பு துறை தலைவர் மனோஜ் ஜிந்தாச வழங்கியிருக்கின்றார். மதம் மற்றும் நல்லிணக்க கண்ணோட்டத்தை தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் ஓமர புண்ணியஸ்ரீ தேவரும் வழங்கியிருக்கின்றார். சட்ட விளக்கத்தை மூத்த சட்டவியல் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா வழங்கியிருக்கின்றார். ஆகவே இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 22ஆம் தேதி நாட்டின் பொதுப்பணத்தை குற்றவியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாகவும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இவர்களுடைய கருத்தானது தற்சமயம் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தொடர்பிலே தென்னிலங்கை அரசியலில் பாரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே பொதுப்பணத்தை பயன்படுத்தியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவிற்கு நீதிமன்ற தீர்ப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது தீவிர வைத்திய கண்காணிப்பின் கீழ் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் கூறியிருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதிக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவருடைய உடலில் உள்ள குருதி மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளதுடன் ஏனைய புற அறிகுறிகள் காணப்படுவதாகவும் அவருடைய உடல் குறித்த தகவல்கள் தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸின் வாதத்தின்படி 26ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை வழங்கப்படும் வாய்ப்பு அரிதாக இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள். திலீப் பீரிஸின் வாதத்தின் இறுதி தராதரம் பாராது முடிவை எடுங்கள் என நீதிபதியிடம் வலியுறுத்தி இருக்கின்றார். இதை ரணிலுக்கு பிணை கிடைக்கும் வாய்ப்பை மேலும் குறைப்பதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொது சொத்து சட்டத்தின் கீழ் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருப்பதால் அவருக்கு பிணை வழங்க வேண்டாம் என முக்கியமானதொரு வாதத்தை திலீப் பீரிஸ் முன்வைத்துள்ளதோடு எதிர்வரும் 26ஆம் தேதியும் இதே வாதம் முன்னெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே வருகின்ற 26ஆம் தேதி ரணில் குறித்த புதியதொரு சர்ச்சையை கிளப்ப வேண்டி இருக்கும் என்றொரு தகவலும் தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கின்றது.
இந்நிலையில் அவருடைய கருத்தையும் ஒருவர் வழங்கி வருகின்ற நிலையில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய சிறை செல்ல வேண்டிய அவசியம் குறித்த ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 1977 ஆண்டே கைது செய்யப்பட்டிருக்க வேண்டியவர் என பிபல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். 1977 ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் ரணில் விக்ரமசிங்கவால் கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகளுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கைது செய்யப்படவில்லை எனவும், இந்த கலவரத்தின் காரணமாக வடக்கில் வீடுகளை இழந்த மக்கள் இன்னும் பெரும் துயரத்துடன் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்க பதில் கூற கடமைப்பட்டிருக்கின்றார் எனவும் பிபல் ரத்நாயக்க கூறியிருக்கின்றார். 1981 ஆண்டு ரணில் அமைச்சராக இருந்த போது ஜாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. இதற்காகவும் ரணில் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. 1983 ஆண்டு கருப்பு ஜூலை கலவரத்திற்காக ரணில் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்போதும் அவர் தப்பித்து விட்டார். மேலும் உள்நாட்டு யுத்தம், படலந்த சித்திரவதை முகாம் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பிலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் தப்பித்துள்ளார் எனவும் அதன் காரணமாக அனைத்தையும் சேர்த்து இப்போது ரணில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவும் பிபல் ரத்நாயக்கா அவர்கள் கூறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்க ரணிலினுடைய கைது குறித்து வெளியிட்ட யூடியூப் தொடர்பிலே விசாரணைகளும் தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. விளக்கமறியலில் வைக்கப்படுவதற்கு முன்னர் யூடியூப் சுதந்திர திலக ஸ்ரீ வெளியிட்ட கருத்து குறித்து சிறப்பு காவல்துறை புலனாய்வு பிரிவு விசாரணைகள் நடத்த இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று சுதந்திர திலக வெள்ளிக்கிழமை செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த விசாரணை நடத்த கோரி ஐக்கிய தேசிய கட்சி குற்றப்புலனாய்வு திணைக்களம் முறைப்பாடும் செய்திருக்கின்றது. இந்நிலையில் சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணை ஆரம்பிக்கும் எனவும் காவல்துறையினுடைய ஊடக பேச்சாளர் தகவல் வெளியிட்டு இருக்கின்றார். ஆகவே மத்திய வங்கியின் பிணை முறிவு மோசடி விசாரணை தொடர்பிலே அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தன்னை கழுதை என திட்டி தன்னுடைய அலுவலகத்தில் இருந்து வெளியே தள்ளியதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் படிப்பாளர் SSP ஷானி அபேசகர தெரிவித்திருக்கின்றார். அப்போதைய அமைச்சர் சுஜீவ சேனசிங்கவின் கணக்கிற்கு மெண்டிஸ் நிறுவனத்திடமிருந்து 3 காசோலைகள் வந்திருப்பது தனக்கு கவனத்திற்கு வந்ததாகவும் ஷானி கூறியிருப்பதாகவும், இதுகுறித்து எழுப்பிய கேள்வியின் போது பொது பாதுகாப்பு அமைச்சர் பிரதமர் இந்த விடயத்தில் அக்கறை கொண்டிருப்பதாகவும், அதனால் இப்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அழைக்குமாறும் தனக்கு தெரிவித்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. நெறிமுறைகள் காரணமாக பிரதமரை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாதனால் தன்னுடைய உயர் அதிகாரியான DIG ரவி செனவிரத்ன மூலம் காவல்துறை தலைவருக்கு SSP ஷானி அறிவித்திருக்கின்றார். பின்னர் இரவு 10 மணிக்கு ரணில் வீட்டிற்கு அழைக்கப்பட்ட ஷானி அந்த விடயத்தை கைவிடுமாறும் அழுத்தம் கொடுத்ததாக கூறியிருக்கின்றார். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுப்பது பொதுவானது என ரணில் கூறியதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கு ஷானி இணங்கவில்லை எனவும், ரணில் விக்ரமசிங்க கூறியபடி தன்னால் செயற்பட முடியாது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அப்போது அட்டோர்னி ஜெனரல் மறுநாள் வந்து தன்னுடைய இது குறித்து பேசுவார் என்று ரணில் தெரிவித்ததாகவும், ஷானி சட்டமா அதிபர் ஒரு கடிதத்தில் அறிவுறுத்தல்களை வழங்கினாலும் அதன்படி தன்னால் செயற்பட முடியாது என உறுதியாக பழித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த ரணில் வெளியே போ, நீ ஒரு கழுதை என ஷானி திட்டி அவரை வெளியே தள்ளியதாகவும் கூறப்பட்டிருப்பதாக அவர் அண்மையில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.